நான் ரவி ஆதித்தமிழன். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வின் மூத்தவர், தென்னனன் பாண்டியன் குமரிக் குடிமயர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தெய்யத்து இறைமயர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். பாவலரர் ஐயா இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின், ஏனினும் இன்று இவர்கள் அடிமைகள் சொல்லி முடிக்கிறார். நாம் இந்த மாதிரி அடிமைகளாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நம்ம யாரை கேட்டாலும் கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்களை கையை காட்ட தான் போகிறோம். நல்ல அரசியல் இல்லை, நல்ல அரசியல்வாதி இல்லை, நல்ல தலைவன் இல்லை, அயல் நாட்டு சரி, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை நீங்கள் சொன்னாலும் உண்மையாகவே இருந்தாலும் நாட்டினுடைய வளங்கள் கொள்ளையெடுக்கப்படும் பொழுதும் சூறையாடப்படும் பொழுதும் தமிழர்கள் ஒவ்வொரு இடத்தையும் அடக்கி ஒடுக்கப்படும் பொழுதும் குரல் கொடுக்காமல் இருந்த நாமும் குற்றவாளிகள் அல்லவா? ஒரு இன்ஜினியரை கூட்டு ஒரு பிளான் போட சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பாலம், அது ஒரு ஆற்றுக்கு நடுவில் ஒரு பாலம் கட்டுறதுக்காக ஒரு நல்ல வரைபடம் கேட்டிருக்கிறாங்க. அவரும் ஒரு நல்ல சிறப்பான வரைபடத்தை வரைஞ்சி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கிறார். அந்த வரைபடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் பாலத்தின் மேலிருந்து ஒரு பையன் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் அங்கே இருந்துச்சு. பார்த்தவர் சொல்லிட்டாரு, இந்த பையன் இருக்கிற வரைபடம் வேணாம், புதுசாக மறுபடியும் ஒரு வரைபடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது வரைபடம் கொடுக்கப்பட்டுச்சு. அதில் அந்த பையன் பாலத்தின் ஓரமாக ஒரு இடத்துல நின்று தூண்டில் போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்தவர், இந்த பையன் இதில் இருக்கவே கூடாது, அவனை எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3வதாக ஒரு வரைபடம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வரைபடத்தில் ஒரு சின்ன கல்லறை பாலத்தின் ஓரமாக இருக்கிற மாதிரியும் அந்த கல்லறையில் அந்த பையன் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற மாதிரியும் ஒரு காட்சி சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு. எதற்காக இதை சொல்கிறேன்னா, தமிழர்களா நாம தமிழர்களுக்காக, தமிழர்கள் அடக்கப்படும் போதும் ஒடுக்கப்படும் பொழுதும் நாட்டின் வளங்கள் சூறையாடப்படும் பொழுதும் கொள்ளையடிக்கப்படும் பொழுதும் குரல் கொடுக்க தவறி போயிட்டோம் அல்லது இன்னமும் குரல் கொடுக்காம இருந்துட்டோம்னா வரக்கூடிய எதிர்காலம் அல்லது நம்மளுடைய பிள்ளைகள் தமிழர்கள், தாய்நாடு இது எல்லாவற்றையும் வெறும் கல்லறைகளில் பார்க்கக்கூடிய காலம் ஏற்படும். விழித்துக்கொள்ள ஒரு தருணமாக எடுத்துக்கொள்வோம். நன்றி.